ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இத்தனை நாளா ரொம்பவே ஆட்ட ஆடியிருந்தாங்க பாரு இந்த ராஜேஸ்வரி. அவளுக்கு சரியான நேரம் வந்துச்சுங்க. அவளுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நம்ம மல்லி மட்டும்தான். மல்லியால் மட்டும்தான் அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துறதோ இல்லை அவள் ஆணவத்தை அடக்கிறதோ எல்லாத்துக்குமே முடியும். அது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வான நம்ம மல்லி பயங்கரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரடியாக செய்யலைனாலும் அவங்களால தான் இது செய்யப்பட்டிருக்குன்றது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அப்படி என்னமா ஆச்சு சந்தோஷமா அப்படின்னு பார்க்குறீங்க. யாருமே எதுக்காக பெரிய ட்விஸ்டாக இருக்குது. இங்கே என்னடனா, என்னம்மா மல்லி உன் துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? இந்த 4 கோமணம் 4 ஜெட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன அந்த பிள்ளை பழசு கிளசு அது மொத்தத்தையும் கொண்டு போய் திரும்பியும் அதெல்லாம் தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நான் எதையும் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கும் வரல, இங்கே எதுவும் விட்டு போகிறதுக்கும் வரல. என்னோட நினைவாக இந்த வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் கூட அது எனக்கு தான் வசிங்க, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்ப. ஐயோ மல்லியம்மா என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்ல அந்த குழந்தை கதறது கூட காதல் உள்ளாத மாதிரி குடுன்னு ஓடிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் வந்து நம்ம வேகமாக அவங்க வீட்டு முன்னாடி நிற்குது. அடப்பாவி என்னடா இது புதுசாக கார் வேறு வந்துருக்குது, இந்த பெரியம்மா கறி கேள்வி வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு திக் 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 திக்குன்னு இருக்குது. அவள் எப்போ அந்த கேட்டை விட்டு அடி எடுத்து வெளியே வைக்குவாளோ அது வரையும் எனக்கு வந்து ஒரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியம்மா குடுன்னு ஓடிறாங்க. அடனை பார்த்தேன் என்னடா இது இன்னும் இந்த கிளவி உள்ளே வரலையேன்னு சொல்லிட்டு எப்படியே வந்துச்சு. இனிமேல் ஒரு ட்ராமா குயின் நடக்க போகுது. சரி விடு, என்ன பண்ணுறது, அதையும் பார்க்கணும். என் தலையெழுத்து இருந்தால் வேறு என்னதான் பண்ணுறது சொல்லு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணுவாளுங்க பாரு. அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணி. அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியம்மா உள்ளே வந்து, மல்லி என்ன பிள்ளை என்னாச்சு, எதுக்காக நீ வெளியே போயிட்டுருக்க அப்படின்னதும், அவனுக்கு தெரியாதா அவங்க மருமக பிள்ளை இருக்காருல்ல விஜய், அவர் தான் உன் பேத்தியை வச்சு உன் பொண்ணை கழுத்தை வச்சு வெளியே தள்ளியிருக்காரு. இது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, தான் வெளியே தள்ளிட்டார்ல, கிளம்பு இனிமேல் என்ன வேலை, நீங்கள் உள்ளே வந்து அவனை டென்ஷன் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ மல்லி, எந்த உண்மையும் நீ சொல்லியா, ஆதாரம் எதையும் நீ வந்து அவங்ககிட்ட காட்டலையா, அதான் அதனால தான் இவ்வளோ சொகுசாக நின்றுக்கிறாளா, உள்ளே வாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு ஆதாரம் காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே கொண்டு போகிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாகுது. எந்த ஆதாரமும் நீ காட்ட தேவையில்ல, எதையும் காட்ட தேவையில்ல, மரியாதை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கத்த. அந்த நேரம் பார்த்து என்னடா இது இப்போதான் அந்த மல்லி வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. வாங்க தம்பி வாங்க, எதுவுமே தெரியாமல் மல்லியை வெளியே அமைச்சிருக்கீங்க, அது நல்லது தான். ஆனால் நீங்கள் உண்மையான மனசோட அவளை வந்து வெறுத்து அவளை நீங்களே வெளியே அனுப்பினீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஆனால் யாரோ ஒரு சில பேச்சு கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி அதை விடுங்க, இப்போதைக்கு வந்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன வீடியோ அது, முழுக்க மாதிரியே வெளியே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல, தம்பி இதை பாருங்க தம்பி, எப்படியும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்னு ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னே இதை பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த வீடியோவை அவ ப்ளே பண்ணி பார்க்குறாரு நம்ம விஜய். அதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு தூக்கி வாரி போடுறது. அதாவது அந்த ராஜேஸ்வரி அவங்க வாயாலேயே மரண வாக்கு மூலம் மாதிரி ஒன்று குத்தாங்க பார்த்தியா, அதை கொண்டு வந்து அவங்க பெரியம்மா கரெக்டாக காட்டிடுறாங்க. அதை பார்த்தோம் ஒரே ஷாக்கு. நான் என்ன விஜய் மேலே பாசம் தானே இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நினச்சியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்போ இந்த சொத்தெல்லாம் ஆட்டியா போகலாம், எப்போ என் பேருக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் எப்போ அவனுக்கு மொட்டை போடலான்னு நான் யோசிச்சுன்னு இருந்தான். என்ன பார்த்து ஏதோ அந்த வெண்பா பொண்ணுக்கு நான் தான் ஏதோ ஆயம்மா மாதிரி அவளுக்கு ஆய்க்கழி விடு, சோறு ஊட்டி விடு, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடு, என்னமோ எனக்கு ஆயம்மா வேலை வச்சுருக்கிறான். அதனால தான் எனக்கு இன்னும் கோவம் அதிகமாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வெண்பாவை கல்யாணம் பண்ணி கொண்டு அந்த மல்லியை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். அதுக்காக தான் அவனை பழி வாங்குற விதமாக இந்த வீட்டை சீக்கிரமாக எழுதி வாங்கிட்டேன். இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அது மொத்தத்தையும் தெளிவாக கிளியராக பார்த்துறாரு நம்ம விஜய். இதுக்கு மேலே என்ன இன்னும் டென்ஷனோட உச்சத்தில் இருக்க இவரை இன்னும் டென்ஷன் பண்ணுறாங்க நம்ம பெரியம்மா. அப்படி என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி எப்போவுமே ஏதாச்சும் ஒரு அவசரமாக முடிவு எடுக்க தான் உங்கள் வேலையை, எதுவுமே தீர விசாரிக்க மாட்டீங்களா, உங்களுக்கு அது இல்லவே இல்லை, பதட்டத்திலேயே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த ராஜேஸ்வரியை மட்டும் நம்புறீங்க, அந்த ராஜேஸ்வரிக்கு மட்டும் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் கட்டின பொண்டாட்டி மல்லிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, எப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாக்கா போடுங்க 4 கேள்வி நறுக்குன்னு கேட்குறாங்க. அதை பார்த்து நம்ம விஜய்க்கு கண்ணில் தனியாக பளபளன்னு கொட்டுது. இத்தனை நாளாக இது தெரியாத முட்டாளாக இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போ தான் நம்ம இவங்க இருக்காங்க பார்த்தியா ராஜேஸ்வரி ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. அது என்னென்னா, தம்பி இதில் இருக்கிறது நானே இல்லை, இதெல்லாம் ஏஐ டெக்னாலஜி மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக புரிஞ்சுக்காது அப்படின்னு சொன்னோம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கா இவ்வளோ நேரம் தப்பாக தான் புரிஞ்சுருந்தேன், ஆனால் இப்போ கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தேன், நீ எப்படிப்பட்ட ஆள் என்ன எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ வந்து என்கிட்ட நடிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு நினச்சிட்டு வச்சுக்கேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.